மார்ச் 8, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. வறண்டு போன உங்கள் வாழ்வை கர்த்தர் மீண்டும் துளிர்விட செய்வார். The Lord will make your dry life sprout again. ஓசியா 14 அதிகாரம் 5 வசனம். ஓசியா chapter 14 verse 5. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது சிந்தனைகள் சிதறுண்டு, இருதயம் அழுத்தப்பட்டு, உள்ளத்தில் உடைவுகள் ஏற்படும் போது கர்த்தரின் மனதுருக்கத்தை நினைவு கூறுவோம். கொள்ளை நோய், கொடூரங்கள், தாக்குதல்கள், குடும்பத்தினரால் தள்ளப்படுதல், தனிமை, எதன் மத்தியிலும் பனித்துளிகள் நம்மை உயிர்ப்பிக்கும் என்று நம்பி கர்த்தருடைய மனதுருக்கத்துக்குள் அடைக்கலம் புகுவோம். கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நமது பாவங்கள் நம்மை குனிய வைக்கும் போதும் மனதுருக்கமுள்ள தேவனுடைய பனித்துளியை நாட மறவாதிருப்போமாக. நம்மால் பனித்துளிகளை உருவாக்க முடியாது, ஆனால் அதை பெற்றுக்கொண்டு மீண்டும் துளிர்த்தெழ முடியும். அவரது கிருபை நாள்தோறும் புதியது. I will be like the dew to Israel. He will blossom like a lily, like a cedar of Lebanon. He will send down his roots. My dear brothers and sisters, when our thoughts are scattered, our hearts are pressed, and our hearts are broken, let us remember the Lord's compassion. Problems, attacks, rejection by family, loneliness, whatever, let us take refuge in God's mercy, believing that the dewdrops will revive us. The Lord will never give up. Let us forget to seek the dew of the merciful God, even when your sins bring us down. We cannot make snowflakes, but it can be picked up and sprouted again. His grace is new every day. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். இந்த நாளை தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். இந்த நாளிலும் இப்பொழுதும் கூட ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்த ஆண்டவரே, அவருடைய வாழ்விலே கர்த்தர் நீர் ஆண்டவரே லீலி புஷ்பத்தை போல ஆண்டவரே இருக்கும்படியாக, பனியை போல இருக்கும்படியாக, அப்போ அவருடைய வாழ்விலே இருக்கிறதான அந்த வறட்சிகள் எல்லாம் ஆண்டவரே மாறும்படியாக, அவருடைய வாழ்க்கை திரும்பவுமாக துளிர் விடும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீரே ஆண்டவரே உடைய பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அவர்களை மறுபடியும் ஆண்டவரே நீர் துளிர்விட செய்தரல விடுமா ஜெபிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறதே, ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரை அப்பா வனாந்திரத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் நீர் போதுமானவராக இருந்து உம்முடைய பனித்துளிகளை ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல் நீர் பைய பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக ஆண்டவரே இதுவரை ஆண்டவரே மக்கி போன ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு துளிர் காணப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பனித்துளிக்காக ஆண்டவரே அப்பா ஏங்கி தவித்த ஆண்டவரே உம்மை நோக்கி கெஞ்சுகிற பிள்ளைகளுக்கும் இப்பொழுதும் ஆண்டவரே நீர் பனித்துளியாய் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்விலே இறங்கி அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு நீர் கொடுத்து இனிமேலும் ஆண்டவரே அவருடைய அந்த வறட்சி காணப்படாதபடிக்கு கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையிலே துளிர் விட்டு எழும்பும்படியாக, எல்லாவற்றிலும் உயரும்படியாக, அவருடைய வேலைகளிலே உயரும்படியாக, அவருடைய குடும்பத்திலே உயரும்படியாக ஆண்டவரே இன்னுமா எந்தெந்த காரியத்திலே அவர்கள் ஆண்டவரே அப்பா விழுந்து போயிருக்கிறாங்களோ அத்தனை காரியத்திலும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை எழுப்பி நிற்கும்படியாக ஆண்டவர் ஆண்டவரே உதவி செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நோயோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்கள் மேல் உம்முடைய பனித்துளியை நீர் ஆண்டவரே விலை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
அவளுக்கு இருக்கிறாதான அந்த நோய்களிலிருந்தே அவள் விடுதலை பெற்றவர்களாக சுகத்தை பெற்றவர்களாக கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் நீர் துளிர் விட்டு எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையினால் அவர்களை நீர் நிரப்பியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள் 1000 என்று சொல்லி இந்த நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்கு சாட்சியாய் என்றென்றும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அவர்கள் காணப்படும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக நாங்கள் ஆண்டவரே பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அவர்கள் வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா கிருபையிலையும் நன்மையை தந்தவிடுமா ஜெபிக்கிறோம். குடும்பத்தை அவர்கள் சுமக்கிறார்கள் ஆண்டவரே, குடும்பத்தின் பாரங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டவரே. கணவன் ஆண்டவரே, பிள்ளைகள் என்று சொல்லி பல விதமான விஷயங்களை ஆண்டவரே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பெண்கள், குடும்ப பெண்கள் ஆண்டவரே, வேலைக்கு போகிற பெண்கள் ஆண்டவரை, படிக்கிற பெண்கள் ஒவ்வொருவரும் கூட ஆண்டவரே, சிறு பெண்கள் ஆண்டவரை ஒவ்வொருவரும் கத்துனா ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். அவளுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்தித்தரலும். அவருடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றி நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை அவளுக்கு நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பயந்து அப்பா இந்த குடும்பங்களை ஆண்டவரே அவள் கட்டும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணுமா ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே ஆண்டவரே அவர்கள் விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஜெபத்திலே அவர்கள் உறுதியாய் தருத்திருக்க, கர்த்தரோடு கூட இணைந்து வாழ்ந்திருக்க, அநேகருக்கு சாட்சியாய் அப்பா அவர்கள் நிற்கும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல தீர்க்க ஆயுசைத்தாங்க, நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தாங்க ஆண்டவரே. நல்ல முறையில் ஆண்டவரே அப்பா இன்னும் அநேக ஆண்டவரை பிறந்த நாட்களை காண கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களுடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை பெற்று ஆரோக்கியத்தை பெற்று அநேக ஆண்டவரே அநேக சாட்சியை வாழ கிருபை தரவிடமா ஜெபிக்கிறோம். பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளும் இருக்கிற ஆண்டவரே நல்ல முறையில் இந்த நாளில் ஆண்டவரே தங்களுடைய பரீட்சைகளை எழுதி முடிக்க கிருபை தருவீராக, நல்ல ஞானத்தை தருவீராக. துதிகன மகிமை எல்லாம் முறைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.